எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பொதுநலன் கருதி ஃப்ளைட் பைலட் எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைய தன் மகனையோ மகளையோ ஒரு விமானியை ஆக்கி அவங்க ஒரு ஏர்கிராஃப்டே ஒரு ஏரோப்ளைனை ஓட்டி அந்த ஏரோப்ளைனில் நானும் பயணம் செஞ்சு என் மக இன்னைக்கு பைலட்டாக இருக்கா அப்படின்னு பெருமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பைலட் கோர்ஸுங்கிறது ஒரு புதுமையான ஒரு கோர்ஸ். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி. இதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ஸ்ரீதர், டெசிக்னேட்டட் சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினர் for Government of India Class 2. அப்புறம் Designated Civil Aviation Medicine Examiner Class 1 for Government of Canada. அப்புறம் Designated Civil Aviation Medical Examiner Government of Australia. இந்த 3 நாட்டுக்கும் விமானியா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கிறதுக்கு அப்ரூவ்டான டாக்டர்களில் நானும் ஒருவர் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட இந்த பதிவை சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. பைலட்டாருக்கு முன்னாடி 3 விஷயம் ஒரு மாணவனுக்கு ரொம்ப தேவை. ஒன்று டெட்டர்மினேஷன், அதுக்கடுத்து கிறிஸ்டல் கிளியர் டிசிஷன் மேக்கிங், அதுக்கடுத்து கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேலாக லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆளுமைத்திறன், முடிவெடுக்கக்கூடிய உறுதி, எடுக்கின்ற முடிவு சரியாக தவறாமல் கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அப்புறம் உறுதியான நிலைப்பாடு. இந்த 4ம் ஒரு மாணவனுக்கு ரொம்ப அவசியம். அப்போ நீங்கள் சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரும்போது இந்த சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினர் டாக்டர் இந்த 4, அப்புறம் உங்கள் மன உறுதி, அப்புறம் உங்களுடைய உடல் கட்டமைப்பு, உங்களுடைய ஃபிசிக்கல் செட்டப், உங்கள் சைக்கலாஜிக்கல் மேக்கப், அப்புறம் நான் சொன்ன 4 இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 4ம் ஏறக்குறைய எல்லா மாணவர்களுக்கும் அவங்க நெட்லேயே ப்ரௌசர்லாம் பண்ணி அவங்க அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஓரளவுக்கு டிட்டர்மினேஷன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த விமான பயிற்சிக்கு விமான ஓட்டியாக வரணுங்க குறிப்பிட்டு அதற்காக முயற்சி பண்ணி வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஏர்கிராஃப்ட் என்ன, நேவிகேஷனா என்ன, வெதர்னா என்ன, ஏர் ரூல்ஸ்னா என்னுடைய சிவில் ஏவியேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு பைலட் எப்படி மெடிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆர்வம் பாராட்டக்கூடியது. அதுக்கு சப்போர்ட்டாக அவங்கவுங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சில பேரண்ட்ஸுக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு புது கோர்ஸ்னால சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகத்தை போக்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த சந்தேகத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போது நீங்கள் ஒரு பைலட்டாக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணிக்கணும், 12th பாஸ் பண்ணிக்கணும். அதில் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு பண்ண முன்னாடி Class 2 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் நீங்கள் பயிற்சி பண்ணணும். விமான பயிற்சி பண்ணணும்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் Class 2 மெடிக்கல் பண்ணணும். இந்த Class 2 மெடிக்கல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் பைலட்டும் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வரைக்கும், அதாவது 50 மணி நேரம் நீங்கள் விமான பயிற்சியை வானில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் உங்களுக்கு அலவுடு. Class 2 முடித்த பிறகு தான் நீங்கள் Class 1க்கே அப்ளை பண்ண முடியும். Class 1ங்கிறது
கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், அதாவது 50 மணி நேரத்துலேருந்து இன்னொரு 150 மணி நேரம் பயிற்சி எடுத்து மொத்தம் 200 மணி நேரம் எடுக்கிறதா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். அது முடிச்ச பிறகு தான் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஏர்லைனில் போய் நீங்கள் பைலட்டாக ஃபஸ்ட் ஆஃபீஸராக சேர முடியும். அந்த முடித்த உடனே 5 பேப்பர் இருக்குது. நேவிகேஷன், மெட்ராலஜி, ஏர் இது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படி பல 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பரை பாஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் 1 மெடிக்கலும் ஃபிட்டாக இருக்கணும். இதுதான் ஒரு பைலட்டாக இருக்குது. ஸோ இந்த பைலட்டாக அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எப்படி மெடிக்கல் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த கையில் மெடிக்கல் ஃபிட்டு அப்படி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைலட் ஆகிடுவீங்க. அப்போ இது எது முக்கியம்? மெடிக்கல் தான் முக்கியம். நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாக ஆகணும். அப்போ மெடிக்கலாக ஃபிட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ராங்காக ஓப்பனாக உங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸை டாக்டர்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் எதையாவது மறைச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் பூரா வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு மெடிக்கல் பண்ணுறதில்லை, நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வருஷம் மெடிக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு மெடிக்கலில் நீங்கள் ஏதாவது ஒன்று மறைச்சிங்கன்னா இன்னொரு மெடிக்கலில் தெரிஞ்சு போயிடும். அப்போ தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு அப்போவே வீட்டுக்கு போச்சுடுவாங்க. அப்போ நீங்கள் போட்ட பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பேசிக்காக நீங்கள் என்ன தெரியுங்கன்னா மெடிக்கல் தரவாக செக் பண்ணிடணும். டாக்டர் நான் ஒரு பைலட் ஆகணும், எனக்கு தரவாக செக் பண்ணிடணும். இது நல்ல ஒரு அப்ரோச். இப்படி டெஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ் 2 முடித்த உடனே CA-Form 35ன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க டாக்டர், ஃபிட்னஸ் ஃபார்ம். அதில் வந்து ஃபிட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்கள் ரிப்போர்ட்டை பூரா ஆன்லைனில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டெல்லிக்கு அனுப்பிச்சுவாங்க. அங்கே ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் லெட்டர் வரும். அந்த அசஸ்மெண்ட் லெட்டர் தான் கன்ஃபார்ம்டு கிளாஸ் 2 சர்டிஃபிகேட். அதில் உங்கள் ஃபைல் நம்பர்லாம் இருக்கும். அந்த ஃபைல் நம்பரை கோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலு பேக் ஃபைலு DGCAல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டெல்லியில் இருக்கும். அப்புறம் நீங்கள் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஃபைலு நீங்கள் எங்கே கிளாஸ் 1 பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே கிளாஸ் 1ல் பண்ணோன்னா அந்த டாக்டர் உங்களுக்கு செக்அப் பண்ணி உங்களுக்கு திருப்பியும் வந்து அதை அப்லோட் பண்ணி டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அனுப்பிச்சு அங்கே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வரும். அது வந்து கிளாஸ் 1 மெடிக்கல் அசஸ்மெண்ட். அதுதான் அந்த கிளாஸ் 1 மெடிக்கல் அசஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் 200 மணி நேரம் பைலட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணி அந்த யூனிட் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை 2யும் கொண்டு போய் ஒரு ஏர்லைன்ஸில் கொடுத்து நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் ஒரு பைலட்டாக. இப்போது அடுத்தது எப்படி எம்ப்ளாயபிலிட்டி சான்ஸ் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகளுடைய சான்சஸ் எப்படி இருக்குன்னா அது உங்களுடைய திறமையை பொறுத்து, இருக்கிற வேக்கன்சியை பொறுத்து. இப்போ தான் ஆஃப்டர் ஓப்பன் ஸ்கை பாலிசி பிறகு எல்லாருமே இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில். முந்திலாம் ஏர்போர்ட்டில் 10-15 பேர் முக்கிய பெரிய ஆளுங்க தான் போவாங்க. இப்போ ரயில்வேஷன் மாதிரி ஏர்போர்ட் ஆகிடுச்சு. லோ காஸ்ட் ஏர்லைன்ஸு 4000 இந்த கோயம்புத்தூர் போயிடலாம். அப்படிங்கும்போது 2000 நம்ம ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் போனாலும் 2000 ஆகிடும். டக்குன்னு 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிஸ்னஸ் மேன், நிறைய சாதாரண ஆளுங்க கூட விமான பயணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லாம் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஐடி கம்பெனியில் உள்ளவங்க நிறைய பேர் வெளிநாட்டிலேயும் போய் படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏர் பேசஞ்சர்ஸ் ரொம்ப வெகுவாக வளர்ந்து வருகிறது இந்திய விமான சேவை. ஆகையினால வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ட்ரை பண்ணி வேலை வாய்ப்புகளை வாங்கணும். ஆனால் வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல கணிசமான சம்பளங்கள் இருக்குது. ஆனால் அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செய்யணும். வேலைக்கு சென்ற பிறகு நீங்கள் வருஷம் மெடிக்கல் பண்ணணும். உங்கள் ஹெல்த்தை வந்து கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 150 பேர் 200 பேசஞ்சரை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. அதனால் நீங்கள் வந்து பைலட் ஆகணும், ஒரு விமானி ஆகணும் அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும்.
அதுக்கடுத்து அந்த படிக்கக்கூடிய விமானியாக ஆகணும்னு நினைக்கிற அந்த மாணவனோ மாணவியோ தன்னை தயார்படுத்தணும். எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த கோர்ஸு எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அதுக்கடுத்து மெடிக்கல் பண்ணணும். மெடிக்கல் பண்ண பிறகு அப்புறம் ஸ்கூலில் போய் அந்த ஃப்ளைங் ஸ்கூலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மெடிக்கல் பண்ணாமல் போய் ஜாயின் பண்ணிருக்கூடாது. மெடிக்கல் பண்ணால் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு மெடிக்கலில் விட்டு அன்ஃபிட்னா நீங்கள் போட்ட காசெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் மெடிக்கல் ஃபிட் ஆனவுடனே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைங் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்து அப்புறம் வந்து நீங்கள் வேலைக்காக வேலை வாய்ப்புகளை தேடணும். இதுதான் நம்ம சிவில் ஏவியேஷன் ஃப்ளைட் ட்ரைனிங்கும், சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும், சிவில் ஏவியேஷன் பைலட் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த 3 வகையாக இருக்குது. இன்னொரு வகை வந்து ஃபைட்டர் பைலட். அது வந்து ஒன்லி மிலிட்ரி, அது ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. அதுக்கு வந்து மெடிக்கல் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கும். அது வந்து பியூர் மெரிட்டு. அதில் மெடிக்கலில் ரொம்ப கச்சிதமான மெடிக்கலாக இருக்கும். அப்படி இப்படின்னு மெடிக்கல் இருக்காது. அந்த மெடிக்கலில் தரவாக செக் பண்ணி கரெக்டாக அப்புறம் உங்களுடைய மார்க்குகள், உங்களுடைய திறமைகள் இன்டர்வியூவில் எக்ஸாமின் எழுதி கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபைட்டர் பைலட் ஆகணும். அப்புறம் சிவில் பைலட் ஆகணும். இதற்கு இப்போது நிறைய பேர் வந்து நிறைய விழிப்புணர்வு, நிறைய மாணவிகளும் இந்த பைலட் கோர்ஸை படிக்கிறாங்க. நான் வந்து 2005 கடந்த 20 வருஷமாக இந்த சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாம்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். நானே சுமார் ஒரு 5000 பைலட்டுகளுக்கு மெடிக்கல் படிக்கிறேன். இதில் ஒரு 2000 பேராவது பைலட்டாகி போயிருப்பாங்க. இதில் ஒரு 150 பேர் வந்து சீனியர் பைலட்டாகவும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அனுபவம் இருக்குது. நானும் வந்து ஏர் இண்டியா மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், ஏர் டெக்கானில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், ஜெட் ஏர்வேஸில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். இப்படி பல்வேறு ஏர்லைன்ஸ்லையும் டாக்டராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இப்போது கனடாவுக்கு இந்தியாவிலே 2 பேர் வராங்க. நான் ஒருத்தன் சவுத் இந்தியாவில், இன்னொருத்தங்க பாம்பேயில், இன்னொருத்தங்க டெல்லியில் இருக்கு. 3 பேர் தான் கனடாவுக்கு நாங்கள் மெடிக்கல் பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 7-8 பேர் இருக்கும் இந்தியாவுடைய டிஜிசிஏ கிளாஸ் 2 மெடிக்கலுக்கு சென்னையில் தமிழ்நாட்டிலே ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் சீனியர் மோஸ்ட் நான் அந்த டிஜிசிஏ மெடிக்கலில். எங்கள் ஆஸ்பத்திரி பதுவை ஆஸ்பத்திரி மடிப்பாக்கம், சென்னை 91 நியர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ரெகுலராக இந்த மெடிக்கல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்குது, இந்த மெடிக்கல் எஜுகேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா டாக்டர் ஸ்ரீதர்னு வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி அதனுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வர்ற காலங்களில் இது சம்மந்தமாக பல ஆராய்ச்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கேன். சில ஆராய்ச்சி கட்டுரைகள் மெடிக்கல் டூரிசம் அண்ட் சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இன்ஃப்ளைட் மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் ஏவியேஷன் நர்சிங் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆராய்ச்சி கட்டுரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் பைலட்ஸ் அவங்கள பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இந்தியாவில் டிஜிசியில் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஆராய்ச்சி கட்டுரையும் சைட் பை சைட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால் எத்தனையோ கோர்ஸுகள், எத்தனையோ அப்ளைடு கோர்ஸுகள் நம்ம பல்கலைக்கழகம் மூலமாகவும், கல்லூரிகள் மூலமாகவும், அரசாங்கத்தின் மூலமாகவும், தனியார் நிறுவனங்கள் மூலம் மாணவர்கள் படித்து பயன்பெறுகிறார்கள். இது வந்து ஒரு வகையான புது வகையான ஒரு நல்ல ஒரு சாமிங் ஒரு கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு கொஞ்சம் செலவாகும். செலவுகளை அது ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நீங்கள் போகும்போது அவங்களுடைய தங்கும் வசதி, ட்ரைனிங்குள்ள காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து
நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இதற்கு பெருவாரியான கடன்கள் வங்கிகள் கடன் கொடுக்கிறதா என்பதால் அது ஒவ்வொரு வங்கியையும் பொறுத்தது. சில மாநிலத்தில் சில அரசாங்கம் கூட லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதையும் நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிவில் ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் ஃப்ளைட் ட்ரைனிங்கும் ஃப்ளைட் பைலட் கோர்ஸும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றீங்கிறத நெட்டில் போய் பார்த்து படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூஷனை நீங்கள் டைரெக்டாக பேசி அங்கே போய் பார்த்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு மிடில்மேன் இல்லாமல் பார்த்து உங்களுடைய கண்பட உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கும்போது ஒரு முடிவெடுக்கிறது நல்லது என்று கருதுகிறேன். எனவே பைலட் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்கள் சிறந்த ஒரு விமானியாகவும் வர வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை அணுகி கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.